Hello friends, welcome back to our channel. Actually, இன்னைக்கு நீங்க பார்க்க போறது வந்து thumbnailலே வந்து பார்த்திருப்பீங்க. தீபாவளி cleaning வீடியோ தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு நாள்ல எடுத்த வீடியோ கிடையாது. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்த வீடியோ தான். இன்னொன்னு என்னன்னா இதுல வந்து மோத்தி நிறைய நாள் வந்து ஆபீஸ் போயிட்டாரு. அதனால நானே தான் என்னோட கேமரா ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி ஃபோன்ல தான் மோஸ்ட் ஆஃப் த க்ளீனிங் வந்து எடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பார்ட்டா ரூம் பை ரூமாக நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறோம், தீபாவளிக்கு நம்ம வீடு எப்படி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ் எல்லாத்துக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலாக இப்போ வந்து நான் ஜிம் போயிட்டு இப்போ தான் வந்தேன். நம்ம ஒரு நாள் ஒன்று தான் க்ளீன் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால இப்போ வந்து கிச்சனுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2-3 ரேக் வந்து நம்ம அடுக்கியாச்சு. இப்போ வந்து ஸ்பூன் ரேக்ஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஷீட் போட்டு நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணணும். பார்ட்டாக தான் நம்ம பண்ணுறோம். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து அடிக்கடி நம்ம தொடச்சி வைக்கிறதுனால ரொம்ப டீப் கிளீனிங் வந்து இருக்காது. ஸோ பார்ட்டாக தான் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து கிச்சனில் ஒரு 2 ரேக் மட்டும் பண்ணுறோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரேக்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம டேபிள்லாம் தொடச்சி, கபோர்ட்லாம் தொடச்சி, பேப்பர் போட்டு இந்த ஷீட் போட்டு பிளேட்ஸ் போட்டாச்சு. இது நம்ம க்ரோசரி நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இதுலேயே பார்த்துருப்பீங்க, க்ரோசரி வீடியோலேயே வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த பவுல் செக்ஷன்ஸும் அப்படி தான் எல்லாமே ஷீட் போட்டு எல்லாம் க்ளீனாக வந்து வச்சாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது வந்து இதுதான். இதில் வந்து இது வந்து ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து நீட்டாக வைக்க போகிறோம். அந்த சைடும் அதுக்கப்புறம் இந்த கபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுலேயும் வந்து ஷீட் போடாமல் இருக்குது. ஸோ ஷீட் போட்டுட்டு ஸோ இந்த ஸ்பூன் ரேக் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதே மாதிரி நம்ம இதை க்ளீன் பண்ணி வைக்க போகிறோம். இந்த ரேக் ஆல்ரெடி வந்து க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி மேலே வரைக்கும் தொடச்சி ஷீட்லாம் போட்டு பாட்டில்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த 2 தான் இன்றைக்கான டாஸ்க். ஓகேங்களா? ஓகே அர்ஜுன், பண்ணலாமா? க்ளீன் பண்ணலாமா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து ஹெல்ப்பர் இருக்கிறாங்க. ஸோ நோ மேட்டர் ஹெல்ப்பர் இருக்கிறாங்க ஹெல்ப்பர் இல்லை, இது வந்து என்னோட ரொட்டீனும் கூட. ஸோ என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், எங்களை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸே வந்து சொல்லுவாங்க, உங்கள் வீட்டுக்கு ஹெல்ப்பரே தேவையில்லை, ஏன்னா நீங்களே மாறி தொடச்சிக்கிட்டே தான் இருக்கீங்க, அப்படி தான் வந்து சொல்லுவாங்க. நான் வந்து எப்படின்னா ஹெல்ப்பருங்கிறது வந்து அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ எல்லா வேலையும் அவங்களே பண்ணுவாங்கன்னு நம்ம விட்டோம்னா எனக்கு வந்து அது செட் ஆகாது. ஸோ அவங்க ஒரு பக்கம் பண்ணுவாங்க, நாங்கள் ஒரு பக்கம் பண்ணுவோம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே பிளேட் ரேக் எல்லாம் வந்து அவங்க தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஷீட்லாம் விரித்து அடுக்கியிருந்தாங்க. ஸோ அவங்க ஒன்று பண்ண, நான் ஒன்று பண்ண, அப்படி தான் வந்து இது எல்லாமே கம்ப்ளீட் ஆச்சு. நான் ஒருத்தி மட்டுமே எல்லாமே பண்ணலை. ஸோ ஹெல்ப்பிங்க்கு தான் வந்து அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னோடய கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், டஸ்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வேக்கம் போட்டு எடுத்துகிட்டு மிச்சது எல்லாத்தையுமே ஒரு ஸ்ப்ரே வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கழுவ போகிறோம். ஓகே? ஸோ ஸ்பூன் ஹோல்டர்லாம் ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் கபோர்டு எல்லாமே வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணியாச்சு. ஆல்ரெடி க்ளீன் பண்ணி ஷீட்லாம் போட்டுட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்டீரியர் கபோர்ட்லாம் எனக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. எக்ஸ்டீரியர் வந்து எப்படியும் நம்ம கிச்சன் சமைக்கும் போது அந்த ஆயில் எல்லாம் வந்து கபோர்டில் பட்டிருக்குங்க. அது வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணலைன்னா அது ஒரு பெரிய வேலையாக போயிடும். அதனால் அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவோம். அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்னிக்கு மேலே வந்து எப்பயுமே ஒரு நியூஸ் பேப்பரோ ஏதாவது ஒரு ஷீட்டோ இருக்கும். அதனால சிம்னி வந்து தப்பிக்கும். இல்லைன்னா எல்லா எண்ணெயும் ஃபஸ்ட்டு போய் படிகிற இடம் அந்த சிம்னி மேலே தான். அதனால் ஃபஸ்ட்டு அந்த பேப்பரை வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸாவது அதை ரிமூவ் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா எல்லா எண்ணெயும் அதில் தான் இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதே மாதிரி இது வந்து உட் இல்லைங்களா, அதனால ரொம்பவும் நம்ம வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தொடச்சோம்னா அந்த உட்டும் போயிடும். அதனால கொஞ்சமாக சிஃப் மட்டும் போட்டுட்டு தண்ணியில் நல்லா கலக்கிட்டு தேய்ச்சாவே நல்லா பலன்னு ஆயிரும். அந்த எண்ணெய் எல்லாமே வந்து போயிடும். ஸோ எக்ஸ்டீரியர் மட்டும்தான், இன்டீரியர் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. எக்ஸ்டீரியர் மட்டும் தேய்ச்சி நல்லா வந்து ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு தொடச்சாச்சு.
இன்னொரு முக்கியமான இடம் வந்து நம்ம துடைக்கிறது, அது தீபாவளிக்குன்னு இல்லை, அடிக்கடி துடைச்சிடணும். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சு. ஏன்னா ரெகுலராக நம்ம வீட்டில் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ணாமல் நம்ம இருக்கவே மாட்டோம். டெய்லி எதுக்காவது ஒன்று லைட் போடுறதுக்கு, ஃபேன் போடுறதுக்கு, எதுக்காவது அந்த ஸ்விட்சை வந்து நம்ம தொட்டுகிட்டே தான் இருப்போம். அதனால் அந்த ஸ்விட்சை வந்து கண்டிப்பாக அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிடணும். இல்லைன்னா அப்படியே ஒரு மஞ்சள் கலராக மாறுறது நம்மளுக்கே தெரியும். ஸோ அது கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடணும். அண்ட் தென் ஷீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஐக்கியாவில் பார்த்தது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சுங்க. அந்த ரோல் வாங்கினீங்கன்னா நம்ம 2 ட்ராவருக்கு தான் விரிக்க முடியும். ஷாப்பி லசாடாவில் வந்து எங்களுக்கு சைஸ் செட் ஆகலை. ஏன்னா இது கொஞ்சம் அகலமான கபோர்டு அப்படிங்கிறனால எங்ககிட்ட முன்னாடி ஒரு ஷீட் இருந்துச்சு, எங்கேயோ இருந்துச்சு, அதவே எடுத்து விரித்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்படி இப்படின்னு நாங்கள் கிச்சனை வந்து எப்படியோ முடிச்சிட்டோங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே. ஆக்சுவலாக லிவிங்க்கு நாங்கள் வரதுக்கு முன்னாடி கார்பெட்டை வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் ஆன்லைனில் தான் ஒருத்தங்களை நாங்கள் வந்து புக் பண்ணி கார்பெட்டை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கோ. ஏன்னா பெட்டு வேறு இருக்குது இல்லைங்களா. கார்பெட்டை எப்போ க்ளீன் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறமா நம்ம இந்த ஃபேன்லாம் தொடச்சி டைனிங் டேபிள் துடைக்கிறது இதெல்லாம் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பித்தது வந்து கார்பெட் க்ளீனிங் தான். இப்போ வந்து காலையில் 10:45 க்ளீன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம வந்து இந்த கார்பெட், அதுக்கப்புறம் அந்த மோத்தி ஆஃபீஸ் டேபிளில் போட்டிருக்க கார்பெட், இது 2 தான் நம்மளோட மெயின். இயர்லி ஒன்ஸ் எப்பயுமே, அதுவும் நம்ம லிவிங்கில் யூஸ் பண்ணுற கார்பெட்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ இந்த கார்பெட் பார்த்திங்கன்னா நாங்கள் வெயிலில் அடிக்கடி தூக்கி போட்டுருவோம். அது ரொம்ப வெயிட்டாக இருக்காது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா வெயிலில் பால்கனி இந்த கிளாஸில் தூக்கி போட்டுருவோம், வெயிலில் அடிக்கடி போட்டுருவோம். ஆனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக க்ளீன் பண்ணிக்கிறதுனால பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். பட் யூஸ்வலாக கார்பெட்ஸ், அதுவும் லிவிங் ஏரியாவில் நம்ம ரெகுலராக டே டு டே யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அழுக்கு இருக்கும். இவங்களோட டீட்டெயில்ஸ், இவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பர்ஃபெக்டாக அவங்களோட ஐட்டம்ஸ் எல்லாமே அவங்களே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டெயின் ஸ்ப்ரே அப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க. இது வந்து ஸ்டெயின் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துருங்களாம். அந்த ஸ்ப்ரே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேக்கம் மாதிரி, வாட்டர் வேக்கம் மாதிரி வந்து எடுத்து நல்லா அந்த ஹை ப்ரெஷரில் வந்து அந்த வேக்கம் வந்து அந்த அழுக்கெல்லாம் எடுத்துருது. இது நாங்கள் சிங்கப்பூர்லேயே ஆக்சுவலாக நம்ம கார்பெட் எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த மாதிரி கார்பெட்லாம் க்ளீன் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் அவங்க மெத்தடும் இவங்க மெத்தடும் கொஞ்சம் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. இவங்களது வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நிறைய அழுக்கு எடுத்த மாதிரி இருக்குது. இப்போ அவர் எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இடத்துல நல்லா ஒயிட்டாகவும் பின்னாடி கொஞ்சம் டார்க் கிரேவாக இருக்கும். ஸோ நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாது நம்மளுக்கு இவ்வளோ அழுக்கு இருக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு க்ளீனிங் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கே தெரியும் இவ்வளோ அழுக்கு இருந்திருக்கா அப்படின்னு வந்து தெரியும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து சரி தீபாவளியெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து சோஃபாவை வேணால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா இவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. சரி சோஃபா வேணால் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு வந்து நாங்கள் யோசிச்சுருக்குறோம். ஸோ இப்படி தாங்க இருந்துச்சு. அதில் அவ்வளோ அழுக்கு இருந்துச்சு. ஆனால் நான் நினச்சேன் ஒரு 3 to 6 months ஒன்ஸ் க்ளீன் பண்ணிக்கணும்னா, அவர் சொல்கிறாரு நீங்கள் 1 year ஒன்ஸ் க்ளீன் பண்ணிங்கனாலே போதும். பட் பெட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 6 months ஒன்ஸ் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அது வந்து ஒரு நாள் பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் பொதுவாகவே இந்த ஹவுஸ் க்ளீனிங் வந்து மோத்தி ஆஃபீஸ் போகிறப்போ, ஆத்விக் ஸ்கூலுக்கு போகிறப்போ தான் பண்ண முடியும். நிறைய பேருக்குனால இது ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா நம்மளால அவ்வளோ ஈஸியாக க்ளீனே பண்ண முடியாதுங்க. அங்கே நடப்பாங்க, இங்கே நடப்பாங்க, அது கேட்பாங்க, இது கேட்பாங்க. ஸோ ஆள் யாரும் இல்லைன்னா தான் இது எல்லாமே பண்ண முடியும். ஸோ அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ் போன அன்னைக்கு தான் பால்கனிலேருந்து ஆரம்பித்தோம். ஏன்னா பால்கனி கடைசியாக பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஹாலெல்லாம் க்ளீனாக இருக்கும், திருப்பி தண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம பால்கனியில் வைப்போம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பால்கனியை முடிச்சாலும், அன்றைக்கி வெயில் வேறு நல்லா அமோகமாக இருந்துச்சுங்களா, ஈஸியாக காஞ்சிரும்.
அதில் ஒரு சைடு மட்டும் நாங்கள் அர்ஜுன் பாத்ரூம்காக விட்டுருக்கோம். ஸோ ஒரு சைடு பிளான்ஸுக்கு, ஒரு சைடு அர்ஜுனுக்கு அப்படி வந்து விட்டுருக்குறோம். தீபாவளி கிளீனிங்கில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டைனிங் சேர் இருக்குது இல்லைங்களா, நம்ம உட்காந்து சாப்பிட்றோம், நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம சாப்பிடும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், ஏதாவது சிந்துது இல்லைங்களா, அது எல்லாமே இந்த சேரோட ஸ்லாட்குள்ளே இல்லை சோஃபா ஸ்லாட்குள்ளே தான் போயிருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து வேக்கம் வச்சு எடுத்தாச்சு. சேரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் இருக்கிற ஸ்விட்ச் போர்டு எல்லாம் வந்து க்ளீன் பண்ணேன். ஆக்சுவலாக ரூம்குள்ளே இருக்கிற ஸ்விட்ச் எல்லாம் வந்து ஸ்விட்சு, கதவு எல்லாமே வந்து அவங்க ஏற்கனவே க்ளீன் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஹால் எடுத்துருக்கிறதுனால சரி ஹாலை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவு, ஸ்விட்ச் பாக்ஸ் இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு நல்ல வீடியோ சாங்கோ ஆடியோ சாங் தமிழ் சாங்ஸ் வந்து போட்டு விட்ருவாங்க. போட்டு விட்டுட்டு அவங்க வந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்காங்களா, ஸோ அவங்க ஒரு பக்கம் ஸ்ரீலங்காவில் என்னென்ன ஃபெஸ்டிவல் வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் ஊர் சைடில் இருக்கிற ஃபேமஸான ஃபெஸ்டிவல் பற்றிலாம் பேசிட்டு அப்படியே வந்து தொடச்சிட்டு இருப்போம். ஆக்சுவலாக வந்து இந்த மோஸ்ட்லி இந்த மேலே ஏறுற வேலை, இந்த ஃபேன் துடைக்கிறது, மேலே ஏறி ஜன்னல், கிச்சன் ஜன்னல் வந்து கொஞ்சம் மேலே ஏறி துடைக்கணும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானே பண்ணிடுவேன். ஒன்று நான் பண்ணுவேன், இல்லை மூத்தி பண்ணிடுவார். மோஸ்ட்லி அவங்கள வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். ஒரு சேஃப்டி ரீசனுக்காக தான் வைங்களேன். காட் ஃபர்பிட் எதுவும் ஆகாது, பட் இருந்தாலுமே ஏதோ ஒன்று நம்ம கீழே விழுகிறோம், ஏதோ ஒன்றுனா அது நம்மளோட போயிடும். அதனால ஸ்ட்ரிக்டாக இந்த மேலே ஏறுற வேலையெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இன்னொன்று, நாங்கள் எங்கேயாவது 2-3 நாள் வெளியில் போகிறப்போ நீங்கள் கீழே என்ன வேணாலும் தொடைங்க, ஷோகேஸ் தொடைங்க, ஸ்விட்ச் போர்டு தொடைங்க, டிவி தொடைங்க, என்ன வேணாலும் தொடைங்க. ஆனால் இந்த மேலே ஏறுற வேலை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருக்கோம், ஒரு சேஃப்டி ரீசனுக்காக தான். ஸோ டைனிங் ஃபேன்லாம் தொடச்சதுக்கப்புறமா நிறைய யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சேரெல்லாம் எடுத்து டைனிங் டேபிளில் வச்சுட்டு டைனிங் டேபிளுக்கு அடியில் துடைக்கிறது, இது வந்து எங்கள் அத்தை கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ சேரை வந்து இல்லைனா சேரை சுற்றி தானே துடைப்போம், இப்போ சேரை ஏறி கவுத்து வச்சிட்டோம்னா அந்த இடம் ஃப்ரீயாக இருக்கும், நல்லா துடைச்சிடலாம். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் தென் டைனிங் முடிஞ்சிச்சுங்க. டைனிங் முடிஞ்சு அந்த ஷோகேஸ்லாம் ஏற்கனவே நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இன்னொன்று, நம்ம போடுற ஷார்ட்ஸ்லேயே நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, ஷோகேஸ் க்ளீனிங், ஆத்விக் ட்ரெஸ்ஸு, ஷூ ஆர்கனைசேஷன், இது எல்லாமே நீங்கள் ஷார்ட்ஸ்லேயே நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ அப்பப்போ பண்ணது தான். அதுக்கப்புறம் லிவிங் ரூமுக்கு வந்துட்டோம். நீங்கள் யாராவது வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிப் வேணும்னா சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த ஓப்பன் கிச்சன் வைக்கிற மாதிரி இருந்தால் யோசிச்சு வைங்க. இல்லைன்னா 2 கிச்சனாக வச்சுக்கோங்க, வெட் கிச்சன், ட்ரை கிச்சன். ட்ரை கிச்சன் கூட நீங்கள் வந்து இந்த ஹால் கிட்ட வைக்கலாம். பட் ஒரே கிச்சன் தான் வைக்க போகிறோம், அது ஓப்பன் கிச்சன்னா கண்டிப்பாக யோசிச்சு தான் வைக்கணும். ஏன்னா நம்ம கிச்சனில் சமைக்கிற எல்லா ஆயிலும் பார்த்திங்கன்னா நேராக இந்த ஃபேனில் தான் வந்து படியும். அது துடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். இதுக்கும் நாங்கள் எவ்ரி மந்த் தொடச்சுமே அந்த ஆயில் வந்து படிஞ்சிருக்கும். ஸோ தொடச்சிக்கிட்டே இருக்கணும். அதனால் அது உங்களுக்கு தான் ஒரு வேலை. இன்னொன்று, செவுத்தில் கூட படியும், செவரே சீக்கிரம் அழுக்காயிரும். அதனால் நீங்கள் யாராவது வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா ஓப்பன் கிச்சன் வைக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி வைங்க, ஓகேங்களா? ஸோ நூக் அண்ட் கார்னர் க்ளீன் பண்ணுறதுங்கிறது இதுதாங்க. டிவியெல்லாம் முன்னாடி நவுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த டஸ்ட் பண்ணுறது. ஸோ இதுக்கு தான் வந்து சொல்கிறது, இப்போது ஆத்விக் இருந்தானா கண்டிப்பாக சோஃபாவில் தான் உட்காந்துருப்பான், டிவி பார்ப்பான். அப்போ வந்து இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ண முடியாது. ஸோ க்ளீனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ரிலாக்ஸாக பண்ணணும் அப்படின்னா யாரும் இல்லாதப்போ தான் நம்ம வந்து பண்ணணும். இதுக்கும் மோத்தி சில சமயம்லாம் சொல்லிட்டு வேற போவார், நான் எனக்கு ஆஃபீஸ் போகிறேன், ஏதாவது வேலைத்தனம் பண்ணுறேன்ட்டு பண்ணிகிட்டு இருக்காத அப்படிலாம் வந்து சொல்லிட்டு போவார். அண்ட் ஸோ லிவிங் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாம் வேக்கம் போட்டு மாப் போட்டுருவாங்க. நான் வந்து என்ட்ரன்ஸ் கேட்டு, நம்ம என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது டோர் ஆகட்டும், கேட் ஆகட்டும், கதவாகட்டும், இந்த என்ட்ரன்ஸ் நம்ம எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கோங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். லக்ஷ்மி வரும், மகாலட்சுமி வரும், அந்த கதையெல்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். பட் நம்ம உள்ளே என்ட்ராகிறது நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வீடு எல்லாமே க்ளீன் பண்ணுறதும் அதே மாதிரி தான். லக்ஷ்மி வரணும், சாமி உள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை. அது வந்து ஒருத்தரோட நம்பிக்கை. எனக்கு வந்து நம்ம ஒரு வீடுன்னா நம்ம வந்து
க்ளீனாக இருக்கணும். ஒரு வீடுனா இப்படி தான் இருக்கணும், எப்படி வேணாலும் இருக்கலாம், அதுக்கு தானே வீடு அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். எனக்கு வந்து இப்படி வீடுனா இப்படி இருக்கணும், பார்த்தா நம்ம போய் உட்கார தோணணும், நிம்மதியாக அப்பாடான்னு உட்கார தோணணும். எனக்கு கச்சமுச்சான்னு இருந்தால் எனக்கு அப்படி உட்கார தோணாது. அதனால எனக்கு அது அப்படியே பழகிடுச்சு. இப்போன்னு இல்லைங்க, முன்னாடி இருந்தே எனக்கு அந்த கலைஞ்சிருந்துச்சுன்னா அதை நீட்டாக எடுத்து வச்சுட்டு தான் நான் உட்காருவேன். ஸோ அது மாதிரி பழகிருச்சு. ஃபைனலி எல்லா ஹாலும் வந்து தொடச்சி நீட்டாக முடிச்சாச்சுங்க. ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கதவெல்லாம் அவங்க ஏற்கனவே வந்து தொடச்சிட்டாங்க. கதவு சுவிட்ச் போர்டெலாம் ஏற்கனவே தொடச்சது தான். ஸோ ஃபேன்ஸ் மட்டும்தான் பாக்கி இருந்துச்சு. பூஜை திங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எடுத்து கழுவி கம்த்தியாச்சு. ஏன்னா அதை நம்ம துடைக்கிறப்போ டஸ்ட் ஏதாவது விழுகுன்னு சொல்லிட்டு பூஜா திங்ஸ் எல்லாமே ஏற்கனவே எடுத்தாச்சு. ஃபேன் மட்டும்தான் துடைக்க வேண்டியது இருந்துச்சு, அதுவும் வந்து தொடச்சாச்சு. இந்த ரூம் ஃபேன்லாம் நாங்கள் வந்து பெருசாக யூஸ் பண்ணவே மாட்டோம், ஏன்னா கெஸ்ட் ரூம் அப்படிங்கிறனால யூஸ் பண்ணவே மாட்டோம். அதனால டக்குன்னு ஈஸியாக வேறு நாங்கள் வந்து தொடச்சாச்சு. நெக்ஸ்ட் டாஸ்க்கு கிச்சன் வந்து அங்கே ஒரு அளவுக்கு முடிஞ்சிச்சுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெட்ரூம் வந்து இங்கே வந்து பெருசாக க்ளீனிங் இருக்காது, ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்லாம் வந்து பெருசாக டஸ்ட் இருக்காது, தொடச்சி வைக்கிறது தான். அண்ட் டேபிள் இது எல்லாமே அப்பப்போ டீக்ளட்டர் பண்ணி தொடச்சி வைக்கிறது தாங்க. ஸோ பெட் ஸ்ப்ரெட்டில் பில்லோலாம் போய் வெயிலில் வச்சாச்சு. பெட் ஸ்ப்ரெட்டுக்கு பேக்கிங் சோடா போட்டு வேக்கம் போட்டாச்சுன்னா அது முடிஞ்சிச்சு. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மோத்தியோடது பெரும்பாலும் வந்து ஆர்கனைஸ்டாக தான் வச்சுருப்பாரு. அவர் எல்லாமே ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பாரு. மோத்தி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுறதெல்லாம் இங்கே இருக்கும். கரண்ட்டாக யூஸ் பண்ணாதது இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து போடலாம், இல்லை ரொம்ப ரிப்பீட்டடாக போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து போடலாங்கிறதெல்லாம் பாக்ஸில் பேக் பண்ணி மேலே வச்சுருப்பாரு. ஸோ இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது மட்டும்தான் இங்கேயும் ஹேங்கர்லேயும் இருக்கும். அது எல்லாமே கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கும். என்னோடது தான் கொஞ்சம் கந்தரகோலமாக இருக்கும். அதனால அதை மட்டும் கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு. இந்த ரூமும் முடிஞ்சிச்சுங்க, அவ்வளோதான். ஸோ தீபாவளி கிளீனிங் ஆல்மோஸ்ட் வந்து டன். அர்ஜுன், கிளீனிங்க்கு கம்பெனி கொடுக்குறியா? கிளீனிங் கம்பெனி கொடுக்குறியா? நீ தூங்கலாம்ல கொஞ்ச நேரம், ஏண்டா? சரி அப்படியே இரு, நான் க்ளீன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இரு, ஓகேவா? இன்னொரு டிப் நான் கொடுக்குறேன் பாருங்கள். கண்ணாடி துடைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து விபூதி வச்செல்லாம் தேய்ப்பாங்க க்ளீனாக இருக்கணும்னு. அவ்வளோலாம் நம்ம பண்ணவே வேண்டியதில்லை. நார்மல் கிளாஸ் கிளீனர் இருக்குது பார்த்தீங்களா, கிளாஸ் கிளீனரில் டிஷ்யூ பேப்பர், நீங்கள் நியூஸ் பேப்பர், டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் அந்த கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பர் ஒரு டிஷ்யூ பேப்பரில் தொடச்சிங்கனாலே அது நல்லா பலப்பலன்னு ஆயிரும். இதுக்கு வந்து நீங்கள் விபூதியெல்லாம் போட்டு தேய்ச்சி அவ்வளோலாம் பண்ண வேண்டியதே இல்லை. ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒரு கிளாஸ் கிளீனர் இருந்தாலே போதும், நல்லா பலப்பலன்னு ஆகிடும்.